உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, இந்த பேர் வைக்கிறதுல முதலமைச்சருடைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் ஆப்போஸ் பண்ணாரு. ஹைகோர்ட்ல அவருக்கு சாதகமா வந்தது. அப்பீல் போனது டிஎம்கே. ஆனா அதுல தீர்ப்பு குட்டு வாங்கினது, அபராதம் கட்டினது அப்படின்னா சி.வி. சண்முகம் வராரு சார். இப்ப இந்த ஒரு விஷயத்திலே எடுத்துக்கலாம்ல சார், அவங்க எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல லாயர் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படின்றது. இப்ப இந்த விஷயத்துல அவங்க ஏதாவது நினைக்கிறாங்க இல்லங்க? அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி அவளுக்கு என்னாச்சு? அதாவது 2500 பேரை சேர்த்திருக்காங்கல்ல சார், எல்லாருமே உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? நீங்க ஒரு பாட்டு தானே பாத்தீங்க, இன்னொரு பாட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போச்சு. என்ன சொன்னாங்க? எனக்கு வாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி இது 2000 பேர் சேர்த்திருக்கீங்க, குற்றவாளியா? என்ன எங்களை பைத்தியக்காரங்களா இருக்கிறீங்களா? 2000 பேர் குற்றவாளியா? ஒருத்தன் பணம் வாங்கி கொடுத்துருப்பான், அவனும் ஒரு விக்டிம் தான். ஏன்னா அவன் கீழே அவன் பதில் சொல்லணும். அவன் அதில் ஆதாயம் அடைஞ்சிருக்க மாட்டான். வேலைக்கு அது மாதிரி வேலைக்கு கொடுக்குறாங்களா, நீ கொடுப்பானோன்னே மூலியமா வாங்கி கொடுத்துருப்பான். வேலை கிடைக்கலன்னொன்னே அவன் பணத்தை அம்மிக்கிட்டு அவன் போயிட்டான். வாங்கி கொடுத்தவன் மாட்டிட்டான். அப்போ அவன் எப்படி? அவனும் ஒரு விக்டிம் தானே. ஐயா அந்த மாதிரி ஐயா போலீஸில் போய் அவனும் தான் வாங்க நம்ம போய் போலீஸில் புகார் கொடுக்கலான்னா இவன் குற்றவாளி அவன் இல்லை சார். ஒரு பொது வெளியில விவாதம் நடக்குது. மிக சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஊடகத்துல திமுகவினுடைய வழக்கறிஞர், அது சார்பு சொன்ன பிரசன்னா, நான் பேரே சொல்றேன், அவர் இந்த விஷயத்தை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் சொல்றாரு. எந்த இடத்துலயாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேர் இருக்கா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரா, ஆதாரம் இருக்கா, கத்துல அப்படியே அவ்வளவு சப்போர்ட். இதுதான் அவர்கள், இதுக்கு மட்டும்தான் அவர்கள் இல்லாம யாரோ கொடுத்தாங்க, யாரோ வாங்கினாங்க. செந்தில் பாலாஜி எங்க வர்றாரு கேள்வி கேட்கிறார். அப்ப செந்தில் பாலாஜி எப்படி கைது பண்ணாங்க? காழ்ப்புணர்ச்சியால கைது பண்றீங்க, பொய் வழக்கு காழ்ப்புணர்ச்சியிலே கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எத்தனை நீதிமன்றம் அவங்க போனாங்க? அது ஒரு பெரிய சட்டம் பயிலுகிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி ஆச்சு. எங்க இருந்து இங்க விசாரணை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, கீழமை நீதிமன்றம். இங்க என்னென்ன டக்கர் அடிச்சு பார்த்தாங்க, ஜாமீன் கிடைக்கல. உயர் நீதிமன்றம் போனாங்க, அங்கேயே போய் வாங்கிக்காண்டாங்க. இதுக்கு நடுவில் உச்சநீதிமன்றம் போனாங்க, கைது சட்ட அங்க அப்பீல் பண்ணாங்க, அங்க போனாங்க, அங்க போய் வாங்கிக்காண்டாங்க. இங்கே தள்ளுபடி, மறுபடியும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, மறுபடியும் தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் போனாங்க, விளையாட்டு எனக்கு நோய் ஆப்ரேஷன் அது இப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? பீலா திருவேதின்னு நினைக்கிறேன் ஜட்ஜி. உங்க நோயெல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுன்னு நினைக்கிறேன், போங்கன்ட்டாங்க. என்ன இதுனா பிஎம்எல் ஆக்ட். அதுல இவர் நம்பர் 1 இந்தியாவில் இருக்க எல்லா வக்கீலையும் வச்சு வாதாடினாங்க, இல்லையா? ஆனாலும் வெளியே வர முடிஞ்சதா? கடைசியில உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்க தானே செஞ்சது. பிரசன்னாக்கு வேணா அது இதாக இருக்கலாம். ஆனா சட்ட பிரகாரம் பார்த்தா இவர் பேர்ல, இவர் மனைவி பேர்ல வங்கி கணக்குல 1.5 கோடி ரூபா வரைக்கும் இருந்தது. அப்புறம் மெயில்ல இவர்கள் பண பரிவர்த்தனை, அந்த இது டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் கூட இப்போ வாதம் பண்ணாங்க. நம்பர் 1 வழக்கறிஞர்லாம் கூட்டு இங்கே வாதம் பண்ணாங்க ஈடிக்கு எதிராக. அதை இது பண்ணிட்டாங்க, பென்ட்ரைவ் இதெல்லாம் இவங்க மாத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இதை நாங்கள் எங்கே மாற்ற போகிறோம், பென்ட்ரைவே நாங்கள் உங்கள் போலீஸ்டேருந்து தான் நாங்கள் வாங்கினோம்னாங்க. அப்புறம் ஒரிஜினல் பென்ட்ரைவ்லாம் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லை, எந்த இதுவும் பண்ணல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் உச்சநீதிமன்றத்தில் இவரால் வரவே முடியல. கடைசியில் என்ன ஆச்சு? கவாயின்னு ஒருத்தர் வந்தார். அவர் முதல்ல மணிஷ் சிசோடியா கேஸ் தான் அவர் எடுக்கிறார். அவர் கொஞ்சம் இந்த இடி நடைமுறைகளில் கொஞ்சம் வேறுபடுறாரு. அவர் என்ன கேட்டார்? மணிஷ் சிசோடியா கேஸ் என்ன சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்களா? இல்லை மயிலாட் இதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் முடிச்சிருவோம். 2 வருஷமா ஒருத்தன் உள்ள இருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஒன்றும் ஃபைல் பண்ணலன்னா என்ன கணக்கு? பிஎம்எல் ஆக்ட்ன்ற ஒரே காரணத்துக்கு தான். இதே மற்ற சட்டங்களாக இருந்தால் 60 நாள் 90 நாளில் வெளியில் அனுப்பிச்சிடணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், உடனே ஜாமீன். அது சட்டமே இருக்கு. நீங்க பிஎம்எல் ஆக்ட்ன்றதுனால இந்த இது இருக்குது. இவர் நீங்க சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதுனால இவரை நான் விடுறேன். ஒரிஜினலா பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் பார்த்தா மெரிட் பேஸ்ல தான் வரணும், வெளியே அப்படி வரவே முடியாது. அதனால அவர் இந்த அடிப்படையில விட்டாரு. விட்ட உடனே அடுத்து கெஜ்ரிவால், அடுத்து சத்யேந்திர ஜெயின் இதை பேஸ் பண்ணி ஒருத்தர். அப்பதான் நானும் போடுறேன், இவங்க எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அடுத்த ஹியரிங்ல இவர் வெளியில வந்துருவாரு செப்டம்பர்லன்னு நான் போடுறேன். என்ன திட்டுறானுங்க. ஆனா செப்டம்பர்ல அவர் வெளியில வராரு. ஏன் வராருன்னா இதை பேஸ் பண்ணி இதே மாதிரி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன இது மிலாட், நான் மந்திரிலாம் இல்லை, எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ ரைட் போப்பான்ட்டாரு. வெளியில மறுநாள் அமைச்சர் ஆகுறீங்க. இவங்க சொல்றாங்க அவர் சாட்சியை கலைப்பாரு இந்த வேலைலான்றாங்க எதிர்மனுதாரர்கள். அப்போ என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணா வாங்க நான் பரிசீலிக்கிறேன்றாரு. அப்புறம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகிட்டே போகுது. கடைசியாக கிடுக்கி புடியா பிடிச்சிட்டாரு. நான் உன்னை எதுக்கு விட்டேன்?
இப்பவும் சொல்றேன், கெஜ்ரிவால்ல இருந்து எல்லாருமே நியாய அடிப்படையிலாம் வெளியில வரல. இந்த ஆர்டிகல் 19(1) அந்த அடிப்படையில தான் வெளியில இருக்காங்க. மெரிட் அடிப்படையில் யாரும் வெளியில இல்லை. குற்றமற்றவர்கள்லாம் ஜாமீன் இது பண்ணல. இல்லை நீங்க ஜாமீன்ல இருங்க, வழக்கு வாதாடலாம் இல்லை. இந்த அடிப்படையில தான் இவருக்கு தான் சொல்றாங்க, நான் உன்னை அந்த அடிப்படையில் தானே விட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, மறுநாள் அமைச்சர் ஆகுறீங்க, சாட்சியை கலைக்கிற வேலை பண்றீங்க, எல்லாம் என்னென்ன பண்ணுமோ பண்றீங்க. இப்போ நான் சொல்றேன், அவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ள அந்த அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா, முடிவு பண்ணீங்க. லாஸ்ட்ல அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு. நடந்ததா இல்லையா? இது பிரச்சனை ஆகவே எதிரில் உட்காந்துருன்னு சொல்ல தெரியாது. இவங்களுக்கு என்னன்னா யார் உட்காரான்னு பாக்குறது, ஏறி அடிக்கிறது, ஒரே கத்துன்னு கத்துறது. சட்ட ரீதியா என்னென்ன நடந்ததுன்னு எடுத்துனா ஆரம்பிச்சோம்னா கரகோஷம் விண் எதிர இருக்கு சார். ஒன்னும் இல்ல, இவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த நெறியாளர் நம்ம மடக்கிட்டோம்னா நெறியாளர் நம்மள பேச விட மாட்டாரு. அவர் கொஞ்சம் இது பண்ணுவார். இந்த செட்டப் எல்லாம் அம்பலப்பட்டு போயிட்டாங்க இவங்க. மிக்க நன்றி சார் தகவலுக்கு. நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.